Hello friends, CSIR Indian Institute of Chemical Technology. ஸோ ஹைதராபாத் தெலுங்கானாவில் இருக்குது சரிங்களா. இங்கேருந்து எம்டிஎஸ் ஸ்டெனோகிராஃபர் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெனோவுக்கு 12th படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். எம்டிஎஸ்க்கு 10th படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 14th August அப்ளிகேஷன் ஓப்பனிங், லாஸ்ட் டேட் 12th Septemberக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் எம்டிஎஸ் சேலரி 52, எம்டிஎஸ்க்கு 35, இதுக்கு 27 ஏஜ் வரையும் அப்ளை பண்ணிக்கலாம், இதுக்கு 25 ஏஜ் வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு ப்ளஸ் 5 இயர்ஸ்னால் 32 எஸ்சிஎஸ்டிக்கு, அதே மாதிரி இதுக்கு ப்ளஸ் 5 இயர்ஸ் அப்படின்னா 30, அதே மாதிரி ஓபிசிக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஜ் பாரானவங்க ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் ஃபார் ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸ்டெனோகிராஃபி இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எம்டிஎஸ்க்கு 10th படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா. அடுத்து மோட் ஆஃப் செலெக்ஷன் ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர். இதுக்கு பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் அட்டன் பண்ணிக்கலாம். ஒரே பேப்பர் தான் சரிங்களா. அதில் பார்ட் 1, 2, 3 ஸோ 3 பார்ட்டாக வந்து கவர் ஆகும். OMR பேஸ்டு தான், ஆப்ஷன் மாதிரி இருக்கும். சிஸ்டமில் அந்த ஆப்ஷனை கரெக்டான ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ +2 லெவலில் உங்களுக்கு சிலபஸ் இருக்கும். மொத்தம் 200 கொஷின். ஸோ அதாவது 2.5 மணி நேரம். ஸோ 2 மணி மொத்தம் 2 hours சொல்லியிருக்காங்க. அதாவது 2 hours 40 minutes. ஸ்க்ரைபாக இருந்தால் ஒரு 40 நிமிஷம் எக்ஸ்ட்ரா. நார்மல் பர்சனாக இருந்தால் நார்மலாக வந்து ஒரு 2 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். அதில் கொஷின் பாருங்கள், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அவேர்னஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ், இதில் ஒரு 50, இதில் ஒரு 50, இங்கிலீஷில் மட்டும் ஒரு 100 சரிங்களா. ஸோ ஒரு கொஷனுக்கு 1 மார்க், மொத்தம் 200 கொஷின் 200 மார்க். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. தப்பாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா மார்க் வந்து குறைக்கிறாங்க, தெரியல அப்படின்னா விட்டுருங்க. ஸோ காம்படிட்டிவ் ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டெனோகிராஃபி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி, நீங்கள் இங்கிலீஷில் அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்டிஎஸ்க்கு முதல்ல ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். அதாவது ஒரு செலெக்ஷன் கமிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் மாதிரி, ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணுவாங்க. அடுத்த கட்டமாக அதே மாதிரி உங்களுக்கு எஃப்டிஎஸ்க்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கும் சிபிடி இருக்கும், இதுக்கும் சிபிடி இருக்கும். இதுக்கு முதல்ல ட்ரேட் டெஸ்ட் இருக்கும், அதுக்கு டேரெக்டாக ஸ்டெனோக்கு எடுத்த உடனே கம்ப்யூட்டர் எக்ஸாம் இருக்கும். இதுவும் OMR பேஸ்டு தான். கொஷின் பேப்பர் வந்து இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கில் இருக்குது. ஸோ இங்கிலீஷில் அட்டன் பண்ணிக்கலாம். 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். மொத்தம் ஒரு 150 கொஷின். இதுவும் 2 மணி நேரம் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்டெலிஜென்ஸ் 25, ஆர்டி 25, அவேர்னஸ் 50, இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒரு 50. ஸோ இது ஒரு 100, இது ஒரு 50. ஸோ மொத்தம் 150. ஓகேங்களா. 3 மார்க் ஃபார் எவ்ரி கரெக்ட் ஆன்சர். ஸோ ஒரு கரெக்டான ஆன்சருக்கும் 3 மார்க் வந்து தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஆன்சருக்கு 3 மார்க். ஓகேங்களா. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இதுலேயும் இருக்குது. தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா குறைப்பாங்க. ஸோ தெரியல அப்படின்னா விட்டுருங்க சரிங்களா. தப்பாக ஆன்சர் பண்ணாதீங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் September 12க்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீ வந்து 500 பே பண்ணணும். ஓகேங்களா. அப்ளிகேஷன் ஃபீ 500 பே பண்ணணும். இந்த பேமெண்ட் லிங்க், SBI பேமெண்ட் லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் SC, ST, ஃபீமேல் எக்ஸர்வீஸ்மேனாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் இல்லை. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணி அப்ளிகேஷனை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஜென்ரலான டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீ சொல்லிட்டு சிலபஸ் இதில் இருக்கான்னு தெரியல. அந்த வெப்சைட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்பு, 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அடுத்து கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரிஜினல் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்ளை பண்ணுறப்ப ஈஸியாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். ஒரே பேஜில் இருந்தீங்க அப்படின்னா வெப்சைட் கட் ஆயிரும், அப்புறம் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ண முடியாது. அதுக்காக சொல்கிறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேளுங்க. அந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள்.
இது என்ன ப்ரோ தெலுங்கானா அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, அப்போ எல்லா ஸ்டேட்டும் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா, ஆல் ஓவர் இந்தியாவுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இருக்கிறது ஹைதராபாத், தெலுங்கானா ஸ்டேட்டில். விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் லொக்கேஷன் பார்க்குறத விட ஒரு சில ஜாப் என்ட்ரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜாப்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் வேக்கன்சி மட்டும் கொஞ்சம் குறைவு தான். இன்க்ரீஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சிலபஸ் வெப்சைட்டில் இருக்கும், இல்லை டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன்.